அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரேவ்ஸ் பொட்டிக். எல்லாரும் நல்லா இருக்கணும். நானும் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நான் வீடியோ போட்டு ஒரு 6 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. அ கடைசியா வந்து ஜனவரி பொங்கலுக்கு வீடியோ போட்டது. அதுக்கப்புறம் என்னால வீடியோ போட முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க ஃபேமிலியில எங்களுக்கு ஒரு பெரிய இழப்பு. அதனால அதுலருந்து மீண்டு கொஞ்சம் கொஞ்சமா வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது எங்களுக்கு. இப்போ வரலட்சுமி பூஜை வருது இல்லைங்களா? ஸோ அதனால ஒரு வீடியோ போடலாம். நம்ம என்னெல்லாம் ப்ரிப்ரேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு வீடியோ போடலான்னு தோணுச்சுங்க. 6 மாதம் ஆயிடுச்சு. சரி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்றதுக்காக தான் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வரலட்சுமி பூஜை அப்படின்னு பூஜைன்னு சொல்கிறேன், நோம்புன்னு சொல்ல. ஏன்னா நான் வந்து நோம்பு மாதிரிலாம் எதுவும் எடுக்கலை. கலசம் வச்சு அதெல்லாம் கும்பிடுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரிலாம் எதுவும் எங்கள் இதில் அது பழக்கம் கிடையாது. அதனால நான் அதை எடுக்கலைங்க. சிம்பிளாக நான் வந்து இது என்னோட முதல் வருஷம் கிடையாது. இது என்னோட 2வது வருஷம். முதல் வருஷம் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வருஷம் நான் ஃபர்ஸ்ட் வருஷம் சாமி கும்பிட்டேன். அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்ல இருக்க லக்ஷ்மி சிலைய வச்சு அப்படியே சிம்பிளா நான் என்னோட வீட்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் வச்சு நான் சாமி கும்பிட்டுட்டேன். இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் சிலையாவே வாங்கலாம், வாங்கி வச்சு சாமி கும்பிடலாம் அப்படின்னு போன வருஷமே மனசுல வேண்டிக்கிட்டேன். அடுத்த வருஷம் எனக்கு இந்த மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலை கொண்டு வாங்க அப்படின்னு மனசுல வேண்டிக்கிட்டேன் வரலட்சுமி அம்மன் கிட்ட. அதே மாதிரி இந்த வருஷம் எனக்கு ஓகே நல்லபடியா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நான் வந்து என்னோட ஸ்ட்ரீட்ல இருக்கிறவங்க, என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ், எனக்கு தெரிஞ்சவங்க அந்த மாதிரி நான் எல்லாருமே இன்வைட் பண்ணியிருக்கேன். டோட்டலா ஒரு 30 பேர் அப்படின்னு நான் ஒரு கால்குலேஷன்ல இன்வைட் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரியாது. எல்லாமே எனக்கு வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு தான் எனக்கு தெரியும். எத்தனை பேர் வருவாங்க, அ வரல அப்படின்றது எல்லாமே தெரியும். இப்போ வாங்க, நான் என்னென்ன வாங்கியிருக்கேன், நான் அப்படியே ஒன் பை ஒன்னா உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து வரலட்சுமி பூஜை இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மங்களகரமா அம்மன் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ வந்து இந்த அம்மன் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க தான். நம்ம வீட்டுக்கு வர நம்ம வெள்ளிக்கிழமை வந்து இவங்கள வச்சு தான் நம்ம பூஜை பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, இன்ச் வந்து 8 இன்ச்சுன்னு எனக்கு சொன்னாங்க. 8 இன்ச்சுன்னு சொல்லிட்டு நான் இது பண்ண சொன்னாங்க ஆர்டர் பண்ணும்போது. நான் உங்களுக்கு ஃபுல்லாவே காமிக்கிறேன் பாருங்க. ரொம்ப அழகா இருக்கு. எதுலயுமே ஒரு குறை கூட சொல்லவே முடியாதுங்க. எந்த டேமேஜ் கூட இல்ல இத்தனைக்கும். ரொம்ப 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 அழகா இருக்கு. கீழ வந்து ஒரு அட்டைப்பெட்டின்னு நெனைக்கிறேங்க. அத வச்சு பேக் பண்ணியிருக்காங்க. இந்த கையெல்லாம் கூட ரொம்ப இந்த 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 மடங்குன்னு சொல்லுவாங்கல்ல, இத பாருங்க. நான் இது பண்றேன் பாருங்க. அதெல்லாம் எதுவுமே இல்ல. நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா நல்லா ஸ்டிஃப்பா அப்படி நிக்குது. அழகா இருக்கு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. தாராளமா இத வாங்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நாங்க வந்து நானும் என்னோட அக்காவும் எப்படி பிளான் பண்ணோம்னா, நாங்க வந்து சவுகார்பேட் போயிடலாம். பாரிஸ் போயிட்டு வாங்கலாம் அப்படின்னு பண்ணோம். கடைசியில அங்க, இங்க ஆன்லைன்ல எல்லாமே கம்பேர் பண்ணி நாங்க பார்த்ததுல, கடைசியில எங்களுக்கு ஆன்லைன்ல தாங்க வந்து கொஞ்சம் ரீசனபிளா இருந்த மாரி இருந்துச்சு. அதனால இது ஆன்லைன்ல தான் நான் வாங்குனேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் மீஷோல ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. எனக்கு நல்ல பேக்கேஜா வந்து எனக்கு எனக்கு குடுத்தாங்க. இத பாருங்க, இப்படிதான் வந்துச்சு எனக்கு பேக்கேஜ்ல. இவ்ளோ பெரிய பாக்ஸ்ல வந்து எனக்கு அழகா இந்த மாதிரி பேக் பண்ணி, இந்த மாதிரி எனக்கு பேக் பண்ணி அழகா இது உள்ள அப்படியே அழகா சாமி சிலை போற மாரி அழகா பேக் பண்ணி எனக்கு குடுத்துட்டாங்கங்க. ரொம்ப நல்ல குட் பேக்கிங்ல வந்தது எனக்கு. ஆம், மீஷோல தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா ரீசனபிள் ப்ரைஸ்ல தாங்க நான் வாங்கியிருந்தேன் இது நானு. ப்ரைஸ் நான் உங்களுக்கு என்னன்றத சொல்றேன். ரொம்ப அழகா அந்த இதில கலர்ஸ் கூட இருக்குங்க. ரெட் கலர் இருக்கு, கிரீன் கலர் இருக்கு. எனக்கு கிரீன் கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால நான் கிரீன் கலர் வாங்கியிருந்தேன். இது உள்ள வந்து இந்த மாரி ஒரு சின்ன ஸ்பேஸ் மாரி குடுத்துருக்காங்க. இப்போ இது உள்ள வந்து நெறைய நம்போ ம் இதுக்குள்ள வைக்கிற ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் நான் வைக்கிறதுனால எனக்கு அதெல்லாம் இது உள்ள என்னென்ன வைக்கணும் அப்படின்றதுலாம் எனக்கு தெரியாது. எனக்கு இந்த சொற்பொழிவாளர் மங்கையர்கரசி அம்மா இருக்காங்க இல்லைங்களா? அவங்களோட வீடியோ நான் நெறைய பார்த்துருக்கேன். அவங்க கொஞ்சம் ஈஸியா ஃபோட்டோ வச்சு கும்பிடுறது எப்படி, கலசம் நிறுத்தி கும்பிடுறது எப்படி, இந்த மாரி சாதாரணமா நம்ம வந்து வீட்ல வந்து இந்த மாரி சிலை மட்டும் வாங்கி எப்படி கும்பிடுறது, அந்த மாரி எல்லாமே நெறைய எக்ஸ்பிளைன் நேத்து கூட ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. நான் அத பார்த்து தான் எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு வாங்குனேங்க. ஃபர்ஸ்ட் வந்து அம்மன் இது ஸ்டாச்சு ரொம்ப அழகா வாங்கிட்டேன்னா, இப்ப அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இப்படி வச்சிடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாங்க, இதுவுமே நான் அ ஆன்லைன்ல தாங்க வாங்குனேன். இதுவும் பாருங்க மீஷோ தான். மீஷோல தான் வாங்குனேன். இது வந்து அம்மனோட முகம். ரொம்ப 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 அழகான பாருங்க. கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, என்னோட உள்ளங்கையில இவ்வளோ தான் இருக்கு. நல்லா ரொம்ப அழகா இருந்தது. இப்படி வந்து வரும்னு நெனைக்கிறேங்க. இப்படி வந்திருக்கும். இப்படி வரும். ரொம்ப அழகா இருக்கும். உள்ள வந்து ஒரு சின்னதா மட்டை தேங்காய் வச்சு, அதில பின்னாடி கட்டுறதுக்கும் இதோ பாருங்க, இந்த மாரி ஹோல்ஸ் குடுத்துருக்காங்க 2 ஹோல்ஸு. அத வச்சு நம்ம இப்படி கட்டிடணும். இப்படி கட்டிட்டா இவங்க இந்த மாதிரி செட் ஆயிடுவாங்க. இப்போ வந்து இதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த கண்ணு,
இந்த ஹைப்ரோஸ், இந்த பொட்டு இதெல்லாம் நம்ம வந்து மேக்கப் பண்ணிக்கலாம் அம்மனுக்கு. நம்ம என்னெல்லாம் பண்ணணுமோ அப்படி. இப்போ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐப்ரோஸ் வந்துச்சு பிளாக் கலரில் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். லிப்ஸ்டிக் அம்மனுக்கு உதட்டு நல்லா விசிபிளாக தெரியணும்னா நம்ம லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம். கம்பல் வந்து அந்த இந்த கம்பல் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை வந்து நம்ம கொஞ்சம் மேலே கொஞ்சம் பெயிண்ட் பண்ண மாதிரி பண்ணோம்னா கொஞ்சம் இது எல்லாமே இந்த கிரீடம் இதெல்லாம் ஒரு ஒரு கலர் கொடுத்தோன்னா கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருப்பாங்க. நானும் இதை பண்ணணும்னு கொஞ்சம் ஐடியா வச்சுருக்கேன். ஆனால் இதை நான் வந்து நாளைக்கு தாங்க பண்ணணும். இதை வந்து ஒரு நாள் முன்னாடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கேன். இது வந்து நான் மீஷோவில் தான் வாங்கினேங்க. இதுவும் ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். ரொம்ப கம்மி ப்ரைஸ் தான். முகம் கூட ரொம்ப பாருங்கள், ரொம்ப அழகாக தெளிவான முகமுங்க. இதை பாருங்கள், ஒரு டேமேஜ் கூட இல்லைங்க. நான் ஃபுல்லாக செக் பண்ணிட்டேன். ரொம்ப அழகாக தெளிவான முகம், ரொம்ப அழகாக இருந்தது. இதுவுமே நான் வந்து மீஷோலேயே ஆர்டர் போட்டுட்டேன். நல்லா இருந்தது. இப்போ வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு வந்து நம்ம நகை வாங்கினோம் இல்லையா, இதுவும் மீஷோங்க. இவ்வளோ ப்ரைஸ்க்கு எப்படி தான் இதெல்லாம் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியலங்க. சீரியஸாக நான் வந்து இந்த இவங்க தான் செல்லர் நினைக்கிறேன். இவங்க 2 ஆர்டர் போட்டிருந்தாங்க. ஒன்று வந்து நெக்லஸ், ஒன்று வந்து ஆரம். பாருங்க இப்படி மின்னுது பார்த்தீங்களா, இல்லை லைட் வெளிச்சத்தில் எப்படி மின்னுது பாருங்க. செம்ம அஃபோர்டபுள் ப்ரைஸுங்க. இது வந்து பாருங்க காசு மணிமாலன் காசு மணிமாலன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த பாருங்க அந்த மாதிரி காசு மணி மாலை மாதிரி நான் ஆர்டர் போட்டிருந்தேன். அம்மனுக்கு இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் இப்போ நம்ம தேங்காய் வச்சிட்டோம்னா இது அப்படியே நிற்குங்க. இப்போதைக்கு நான் இப்போ அப்படியே உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இது வந்து நெக்லஸ் அதே தான். இதுவுமே இது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. அப்படியே மின்னுதுங்க, ஜொலிக்குது அந்த அளவுக்கு. இது பாருங்க, இது இப்படி இந்த பாருங்க, இது இப்படி வரும். இல்லை நம்ம கொஞ்சம் மேலே ஏற்றி போடணும்னா இந்த பாருங்க இந்த மாதிரி இப்படி வரும். இந்த மாதிரி இதை பாருங்க அழகாக இருக்கு இல்லைங்க. இப்படி ஏற்றி கூட போட்டுக்கலாங்க. ரொம்ப 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 அழகாக இருந்ததுங்க. நான் பிக்சரில் பார்த்தேன், ஆனால் எனக்கு எப்படி வரும்னு எனக்கு ஒரு ஐடியா இல்லை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நான் இதை நேரில் வந்து பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. எனக்கு இவ்வளோ ஒரு ப்ரைஸில், அஃபோர்டபுள் ப்ரைஸில் எப்படி அவங்க கொடுக்குறாங்க அப்படின்றது எனக்கு நிஜமாவே தெரியலங்க. இந்த மாதிரி தாங்க இப்போ நான் போட போகிறேன். அன்றைக்கி போட்டால் இன்னும் ரொம்ப அழகாக, அம்மன் ரொம்ப அழகாகிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அம்மா ரொம்ப அழகாகிடுவாங்க. நான் இப்படி தான் போடணும்னு நினச்சிட்ருக்கேன். வளையல் போடணும்னு நினைக்கிறேன் அம்மன் கைக்கு. அது எந்த அளவுக்குன்னு தெரியல. நாளைக்கு போட்டு பார்த்தா தான் தெரியுங்க அம்மன் கையில் வளையல் போட முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு. போட்டு பார்த்தா தான் தெரியும். ஆனால் அவங்களே வந்து ஒரு கரை மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த எட்ஜிலலாம். அதுவே அழகாக தான் இருக்குது. இது பாருங்க இதில் கூட கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நான் வளையல் போட நான் ட்ரை பண்ணுவேங்க. நல்லா அழகாக இருந்ததுன்னா நான் போடலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கேன். போட முடிஞ்சால் கண்டிப்பாக போடணும். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெக்லஸும் சரி, இந்த ஆரமும் சரிங்க, இது ரெண்டுமே எவ்வளோ நினைக்கிறீங்க? என்னென்னா வந்து மீஷோவில் வந்து 182 ரூபாவும் 185 ரூபா தாங்க. நான் எக்ஸாக்டாக நான் உங்களுக்கு அப்புறமா பார்த்து சொல்கிறேன் இந்த விலையை. என்னால் நம்பவே முடியலைங்க. இவ்வளோ காஸ்ட்டுக்கு இதை எப்படி தான் கம்மி ப்ரைஸ்க்கு இப்படி தான் கொடுக்குறாங்க தெரியல. குவாலிட்டி கூட ரொம்ப 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 நல்லா அழகாக நல்லா இருக்குங்க. பளிச்சுன்னு இருக்கு. அம்மனுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் வந்து இதெல்லாமே மீஷோவில் தான் வாங்கினேன். உங்களுக்கு லிங்க் வேணும்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் வேணால் லிங்க் வேணால் சென்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இயர் நீங்கள் வாங்கிக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா இது எல்லாமே இந்த சிலை, அம்மனோட முகம், அப்புறம் இந்த ஜுவல்லரிஸ் எல்லாமே உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். நான் லிங்க் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. நீங்கள் இப்போது இந்த வருஷம் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்த வருஷம் இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி எடுக்கலாம், கும்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் தாராளமாக நீங்கள் அஃபோர்டபுள் ப்ரைஸில் வாங்கலாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வரவங்களுக்கு மஞ்சள் கயிறு வச்சு கொடுக்கணும் இல்லைங்களா, அது எல்லாமே நான் எப்படி இது ஒரு பஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 10 இருக்குது, 10 கவுண்ட் இருக்குது. நான் ஒரு 3 கவுண்ட் வாங்கியிருக்கேன். இதுவுமே வந்து ஹோல்சேல் கடையில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஹோல்சேலாக இது வந்து நான் என் வீட்டு பக்கத்துலேயே வாங்கிட்டேன். என் வீட்டு பக்கத்துலேயே ஹோல்சேல் கடை இருக்குது, அதுலேயே வாங்கிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து
அம்மனுக்கு வந்து இந்த இந்த கலசம் மாதிரி ஒன்று சின்னதாக வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே என்னென்ன வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சரிசி, அப்புறம் காதோலை கருகமணின்னு சொல்லிட்டு இது நாட்டு மருந்து கல் அப்படியே ஒரு பேக்டாக இருக்குது. இதை வந்து பிரித்து இது உள்ளே வைக்கணுங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இதுவுமே பேக்காகவே வைக்கிறாங்கங்க. ஜாதிக்காய், மாசிக்காய், அப்புறம் பச்சை கற்பூரம், அப்புறம் ஏலக்காய், அப்புறம் கிராம்பு, அப்புறம் ஒரு லெமன், பச்சரிசி, இது எல்லாமே இது உள்ளே வைக்க சொன்னாங்க. இது எல்லாமே பிரித்து நமக்கு அப்புறம் வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட வசதிக்கு ஏற்பங்க வெள்ளி காயின், தங்கத்தில் காயினு, தங்கத்தில் வெள்ளியில் சாதாரண காயின் கூட வைக்கலாம் அவங்க. நான் வந்து என்னால் இந்த 5 ருபீஸ் காயின்ஸ் வந்து இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஒரு 5 காயின் வந்து ஒத்தப்படையில் நான் வாங்கி வச்சுருக்கேன் நான். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு கிராமில் நான் சில்வர் காயின் ஒன்று வாங்கினேன் பாருங்கள். ஒரே 1 கிராம், இது 1 கிராம் சில்வர் காயின். இது 1 கிராம் வாங்கியிருக்கேன். இது உள்ளே போடுறதுக்காக நான் வாங்கி வச்சுருக்கேன். வசதி இருக்கவங்க தங்கத்தில் அந்த மாதிரிலாம் கூட வச்சுக்கலாம். எனக்கு இப்போ சொன்னாங்க, அதனால் இதை மட்டும் நான் வாங்கியிருக்கேன். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, எல்லாருக்குமே வந்து காம்ப்ளிமெண்ட்ரி, இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து போகிறாங்க இல்லையா சுமங்கலிங்கள், அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ப்ளவுஸ் பிட் நம்ம வசதிக்கு ஏற்பங்க ஒரு வெத்தலைப்பாக்கு கூட கொடுத்து அனுப்பலாம். அது கூட ரொம்ப நல்லது தான். வெத்தலைப்பாக்கு, பழம் கூட கொடுக்கலாம். இந்த கயிறு இதெல்லாம் கொடுக்கலாம். அது கூட ரொம்ப நல்லது தான். நான் வந்து இது கொஞ்சம் என் ஸ்ட்ரீட்டில் இருக்கவங்களாம் கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு பண்ணுறதுனால அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து ரேவ்ஸ் பொட்டிக்னு ஒரு கடை வச்சுருக்கேன் இல்லைங்களா. ஸோ நான் ஹோல்சேலாக வந்து நான் சாரீஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டேங்க. எல்லாருக்கும் பூனம் சாரீஸ், மார்பிள், அந்த மாதிரி ஷிஃபான், அந்த மாதிரி கலந்தா மாதிரி நான் சாரீஸ் எல்லாருக்கும் வாங்கியிருக்கேன். வாங்கி அவங்களுக்கு வந்து ஒரு 2x2 ப்ளவுஸ் பீட்டும் கூட ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, மஞ்சள் கயிறு, மஞ்சள், குங்குமம், கிழங்கு மஞ்சள், அப்புறம் வந்து குங்குமம், அப்புறம் வந்து வெத்தலைப்பாக்கு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வளையலுங்க. வளையல் வந்து நான் இந்த மாதிரி ஒரு டசன் கணக்கில் வாங்கியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 12 டசன் இருக்குது. இதில் ஒரு 12 டசன் இருக்குது. இதுவுமே நான் ஹோல்சேல்லையே வாங்கிட்டேன். இதுவுமே என் வீட்டு பக்கத்தில் இருக்கணும். ஏன்னா நம்ம வலையெல்லாம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறதுலாம் எனக்கு எப்படின்னு தெரியலங்க. அதனால நான் ஹோல்சேலாக வாங்கிட்டேன். ஒன்று மட்டும் உங்களுக்கு நான் பிரித்து காமிக்கிறேன். எங்கள் ஸ்ட்ரீட்டில் நிறைய குட்டீஸ் இருக்காங்க, குட்டீஸும் வருவாங்க. அதனால வந்து நான் ஒரு பார்த்திங்கன்னா குட்டீஸும் வருவாங்க. அதனால் வந்து நான் வந்து 2/4 வளையலும் வாங்கியிருக்கேன். இதை பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி டசன் வந்து இதில் வந்து 2/4 சைஸில் 4 கலர் வருங்க. 3 கலர் வருது. 4 கலரில் 3 கலர் வருது. பாருங்கள், ப்ளூ, ராணி பிங்க்கு, இது வந்து சஃபேர் க்ரீன், அந்த கலர் மயில் கழுத்து கலர் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த கலர். எங்கள் அப்புறம் பாருங்கள், ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா பிரைட்டாக இருக்குது இல்லைங்களா. இது மொத்தமும் சேர்த்து நான் ஹோல்சேல் கடையில் வாங்கினேன். இதில் வந்து 12 டசன் இருக்குது. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா, இது அப்படியே 12 டசனுமே வந்து பார்த்திங்கன்னா 240 ரூபான்னு வாங்கினேங்க. இது வந்து வாங்கலாமா என்னன்னு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நீங்கள். நான் வந்து கொஞ்சம் நல்லா வளையல் கட்டிமாவே இருக்குங்க. மெலிசாலாம் இல்லை. இப்போ பாருங்கள், கட்டிமாக இருக்குது. கொஞ்சம் டிசைனாகவும் இருக்குது. ரொம்ப ஜிகுஜிகுலாம் இல்லை. என் கையிலலாம் ஒட்டவே இல்லை பாருங்கள். அதனால் ரொம்ப ஒரு செட்டிலாக இருக்குது. இந்த 3 கலர் மட்டும் வாங்கினேன். நல்லா டார்க் கலர்ஸ் 3 கலர்ஸ் வாங்கினேன். இது வந்து நம்ம வந்து டசனாகவும் வைக்கலாம். நான் வந்து 2/4, 2/6, அப்புறம் வந்து 2/6லேயே வாங்கியிருக்கேன். 2/8 இந்த மாதிரியும் வாங்கி வச்சுருக்கேங்க. வளையல் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சாரீஸ் காமிக்கிறேன் பாருங்கள். சாரீஸ் வந்து நான் வந்து எப்படின்னா வாங்கினேன், ப்ளவுஸ் பிட் தனியாக வாங்கினேன், சாரீ தனியாக வாங்கினேங்க. அதை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அது வந்து ப்ளவுஸ் பிட் தனியாக, சாரீ தனியாக தான் வாங்கினேன் நான். ஆனால் அது எல்லாமே இப்போ நான் வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்காக நாளைக்கு ஒரு நாள் தான் டைம் இருக்குது. அதனால் நான் அரேஞ்ச் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, சாரீக்கு ஏற்ற மாதிரி அது லைட் அண்ட் டார்க்கில் அவங்களுக்கு என்னென்ன மேட்ச் ஆகுதோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து நான் வந்து ப்ளவுஸ் பிட் அது உள்ளேயே வச்சு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. நான் உங்களுக்கு சாரீ காமிக்கிறேன் பாருங்கள். அந்த மாதிரி சாரீஸ் தான் நான் வாங்கியிருக்கேன் நிறைய பேருக்கு. எல்லாமே பூனம் சாரீஸ் தாங்க. இங்கே பாருங்கள், பூனம் சாரீஸ். இப்போ இந்த பூனம் சாரீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா, இதில் வந்து இந்த பொடி கலர் வருது இல்லைங்களா, இதுக்கு மேட்ச் பண்ண மாதிரி பொடி கலரில் 2x2 ப்ளவுஸ், 2x2 ப்ளவுஸ் 1 மீட்டர் தாங்க. எல்லாமே நான் 1 மீட்டர் தான் வாங்கியிருக்கேன். இது இந்த மாதிரி வச்சுட்டு
இப்படி வச்சுட்டேன். இப்போயே பேக் பண்ணிட்டேன். இதை வந்து நம்ம அன்னைக்கு வந்து நம்ம டக்கு டக்குன்னு எடுக்கணும் அப்படின்னு இல்லை. இது வந்து மார்பிளுங்க. இது வந்து நல்லா ரெட் கலர், ரெட் வித் ஆரஞ்ச் லைன்ஸ் வந்த மாதிரி மார்பிள். இதை பாருங்க, இதுக்கு மேட்சிங்க எல்லோ கலர். இதில் எல்லோ வருது இல்லைங்களா ஸ்டைப்ஸு, அதனால எல்லோ கலர் ப்ளவுஸ் வச்சுருக்கேன். இது வந்து மார்பிள். இது வந்து பூனம். ஃபஸ்ட்டு காமிச்சது வந்து நான் பூனம் ரெகுலராக வீட்டுக்கு கட்ட சாரி. இது வந்து மார்பிள் கிளாத். அந்த மாதிரி ஒன்று ஒரு டிசைனில் ஒரு பேட்டர்னில் வாங்கியிருக்கேன். இது பாருங்கள், இதுக்கு இந்த பொடி கலர் வச்சுருக்கேன். இந்த எல்லோ வர்றதுனால இந்த கலர் வச்சுருக்கேன். இதை பாருங்கள், இந்த மாதிரி நான் ஆல்ரெடி பேக் பண்ணி நான் இந்த மாதிரி ஆல்ரெடி செக்ரிகேட் பண்ணி வச்சுட்டேங்க. நான் யார் யாருக்கு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு வரவங்களுக்கு. இது வந்து கிரேப் சில்க்குங்க. இது வந்து கொஞ்சம் ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்கும். கிரேப் சில்க். இந்த டெக்ஸ் வந்து கிரேப் சில்க். இதுக்கு எல்லோ கலர் பார்டர் வருது இல்லை, மஸ்டர்ட் கலர். அந்த மஸ்டர்ட் கலர் ப்ளவுஸ் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து தனித்தனியாக ஒரு 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 ஒருத்தருக்கும் தனித்தனியாக அப்படின்னு கொடுக்கறது இல்லாமல் நம்ம மொத்தமாக இந்த மாதிரி சேர்த்து வச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பாருங்கள், இந்த சாரீ இது வந்து ஷிஃபான். இதில் லைட்டாக இந்த மாதிரி பார்டர் வச்ச மாதிரி வந்திருக்கும். இதில் வந்து இந்த பாசி க்ரீன் இதில் வந்திருக்கு இல்லைங்களா ஹைலைட்டாக, இந்த கலரில் ப்ளவுஸ் வச்சுருக்கேன். இது வந்து லைட்டாக இருக்குது, இல்லை டார்க் கலர் ப்ளவுஸ். இந்த மாதிரி எல்லா விதமான ஷிஃபான், மார்பிள், பூனம் எல்லாமே இதில் மிக்ஸ்அப் ஆகிருக்குங்க. இது எல்லாமே எவ்வளோ கவுண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 25 to 30 கவுண்ட்டுக்கு நான் சாரீஸ் வாங்கியிருக்கேன். ப்ளவுஸ் பிட்டும் 30 ப்ளவுஸ் பிட் வச்சு இதில் நான் மேட்ச் பண்ணியிருக்கேன். அவ்வளோ பேரும் வந்துட்டாங்க அப்படின்னா எல்லாமே இருக்கும். இல்லை எக்ஸ்ட்ரா வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா நம்மளோட கடையிலேயே வந்து பூனம் சாரீஸும் இருக்குது, ப்ளவுஸ் பிட்டும் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால நம்ம இன்கேஸ் எக்ஸ்ட்ரா யாராவது வராங்க, நம்ம கூப்பிட்டவங்களே கொஞ்சம் அது அவங்க வீட்டில் ஒரு 2 பேர் மருமகள், மாமியார் அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்தாலும் எனக்கு பிரச்சனை. நம்ம கடையிலேருந்து எடுத்து கூட அவங்களுக்கு நான் கொடுத்துக்கலாம். ஆனால் வர லக்ஷ்மிகளுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லக்கூடாத அளவுக்கு நான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேங்க. அதே மாதிரி அம்மனுக்கு வந்து நெய்வேத்தியம் வந்து ஒரு 3 நெய்வேத்தியம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருக்கேன். ஏன்னா வர எல்லாருக்குமே வந்து அவங்களுக்கு நம்ம ஏதாவது ஸ்வீட் கொடுக்கணும் இல்லைங்களா, அவங்கள சாப்பிட வச்சு தான் அனுப்பணும் இல்லையா. அதனால ஸ்வீட் ஒரு 3 ஸ்வீட் மாதிரி பிளான் பண்ணியிருக்கேங்க. ஒரு 2 ஸ்வீட்டு, ஒரு சுண்டல், பயிறு வகையில் ஏதாவது ஒன்று வச்ச சுண்டல் மாதிரி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே வந்து இந்த வருஷம் தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். எல்லாமே வாங்கி வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். நாளைக்கு வெள்ளிக்கிழமைக்கு வந்தால் மட்டும்தான் தெரியும் எனக்கு எது வாங்கியிருக்கேன், எது வாங்கலை அப்படின்றதுலாம் எனக்கு. ஆனால் நான் ஃபஸ்ட் டைம் வரலட்சுமி பூஜை முடிஞ்சோடனே நான் எதையாவது மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு கண்டிப்பாக நான் ஒரு வீடியோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் வீடியோ போடுறேன், ஷேர் பண்ணுறேன். இல்லைன்னா வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு கூட நான் வீடியோ கண்டிப்பாக எடுப்பேன். அன்றைக்கும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். எனக்கு வந்து டபுள் ஸ்பெஷல் அன்றைக்கி வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு. அது வந்து என்ன அப்படின்றத நான் வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு ஒரு வீடியோ போடுவேன் இல்லைங்களா, அப்போ நான் கண்டிப்பாக சொல்கிறேன். மார்னிங்கே ஒரு வீடியோ போடுவேன். நான் அப்போ கண்டிப்பாக அது நான் உங்களுக்கு அதில் அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான டே ஒன்று வந்து வரலட்சுமி நோம்பு. அதையும் தாண்டி எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான டே அன்னைக்கு. நான் அது என்னன்றதை அன்றைக்கி நான் உங்களுக்கு வீடியோலேயே சொல்கிறேன். இதில் நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கேன், இல்லை நான் இதில் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும், இல்லை இது இது இந்த மாதிரி பண்ணாதீங்க, இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு சஜஷன் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை நான் வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் அதை நான் சேஞ்ச் பண்ணிக்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். அதனால் இனி வந்து நான் வந்து இன்றைக்கி ஷாப்போட வீடியோலாம் எதுவும் போடுறது இல்லைங்க. ஏன்னா ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு நான் அந்த வீடியோஸ் எதுவுமே போடுறதே இல்லை. வேணும்னா நான் போடுறதுக்கு இருக்கேன், ஐடியா இருக்குது, பார்க்கலாம். எனக்கு டைம் இருந்தால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு போடுறேங்க. ஸோ நம்ம வீட்டோட வரலட்சுமி பூஜைக்கு அம்மன் வந்து ரெடி ஆயிட்டாங்க. அம்மன் வந்து வந்தாச்சு, நம்மளுக்கு எல்லாமே வாங்கியாச்சு. இப்போ வந்து அதோட ப்ரிப்ரேஷன் எல்லாமே முடிஞ்சிச்சு. பொருள் எல்லாமே நான் வாங்கிட்டேங்க. பூ எல்லாமே நான் இன்றைக்கே வாங்கி முடிச்சிட்டேன். எல்லாமே வந்துடுச்சு. இப்போ வந்து நாளைக்கு பூஜை வேலைலாம் முடிச்சுட்டு வெள்ளிக்கிழமை வந்து காலையிலேருந்து கரெக்டாக நம்மளுக்கு வேலை ஸ்டார்ட் ஆகி பண்ணிடலாம். ஈவினிங் 6 மணிக்கு நம்ம பூஜை பண்ண போகிறோம். அன்றைக்கி கண்டிப்பாக நான் வீடியோவில் உங்களுக்கு நான் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். மார்னிங்கும் நான் வீடியோ ஒன்று போடுவேன், ஷார்ட்ஸ்லேயே ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்மளோட வரலட்சுமி பூஜை, வரலட்சுமி அம்மன் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து முடிஞ்சு வந்தாச்சு. ப்ரிப்ரேஷன் எல்லாமே ஆயிடுச்சு.
எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. என்னைக்கு வரலட்சுமி பூஜை வரப்போகுது, என்னைக்கு வந்து நம்ம வந்து எல்லாரையும் இன்வைட் பண்ணி எல்லாமே நல்லா சிறப்பாக நடக்கணும் அப்படின்னு நான் வந்து வரலட்சுமி அம்மனை வேண்டிக்கிறேன். உங்கள் வீட்லேயும் நீங்களும் நல்லபடியாக சாமி கும்பிடுங்க. அவங்களோட பூஜையும் நல்லா சிறப்பாக நடக்கணும்னு நானும் லக்ஷ்மி அம்மன் கிட்ட வேண்டிக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை எப்படி செலிப்ரேட் பண்ணேன், அன்றைக்கி என்ன ஸ்பெஷல் டே அப்படின்றது நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். பாய்.